10 மாசத்துல தான் ஆம்பளை பிள்ளையும் பிறக்குது, பொம்பளை பிள்ளையும் பிறக்குது. ஆனா என்னவோ பெண் மீது மட்டும் சாபமோ, பாவமோ விழுந்துரு. அவங்க வளர வளர அவங்களுக்கான தேவைகள் குறைக்கப்படணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு முதல்ல பெண்கள் தான் எதிரி. ஹாய் ஹலோ வணக்கம். உங்களிடம் கருத்தை பகிர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. என்னமோ தெரியலங்க, 10 மாசத்துல தான் பொம்பளை பிள்ளையும் பிறக்குது. ஆனால் அந்த பிள்ளை பிறந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை விளையாட்டில் கூட இது என்ன பொம்பளை பிள்ளை விளையாட்டா ஆம்பளை பிள்ளை விளையாட்டுன்னு சொல்கிறது. ட்ரெஸ்ஸில் இது என்ன பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸா ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது. இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களையும் ஆண்களையும் பிரித்து பிரித்து பார்க்குற உலகம் கடைசியில் என்ன செய்யுது அப்படின்னா, கல்யாணங்கிறது 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே தவிர ஒரு ஆணுக்கு அடிமையாக ஒரு பெண்ணை கட்டி வைக்கிறது கிடையாது. அப்படி அந்த அடிமையாக கொடுக்குறதா இருந்தாலும் ஏன் அந்த பொண்ணுக்கு நகை போட்டு பாத்திரம் வாங்கி வச்சு பீரோல் கட்டில் எல்லாத்தையும் கொடுத்து தான் அடிமையாக்கணுமா என்ன? அதெல்லாம் கொடுத்து எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம பொண்ணு அங்கே போய் அவங்களோட பொருளை யூஸ் பண்ணும்போது அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஏதோ ராஜவம்சத்தை சேர்ந்த மாதிரியும், இந்த பொண்ணு ஏதோ வேலைக்காரங்க கூட இல்லைங்க, குப்பை தொட்டிலேருந்து பொறுக்கிட்டு வந்த மாதிரி பண்ணுறாங்க. சில குடும்பம் அப்படி கிடையாதுங்க. எல்லாரையும் நான் அதேமாரி சொல்லலை. 90% பசங்க அப்படி தாங்க நினைக்கிறாங்க. நம்ம ராஜா, ஆனால் நம்ம கட்டிக்கிட்டவங்க ராணி கிடையாது, வேலைக்காரி. அந்த பசங்க சொல்லுவாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறது என்ன வேலைக்காரியான்னு. நம்ம வேலையை நம்ம பார்க்குறது தான். ஏன் நீ அந்த வேலையை சேர்ந்து பார்க்குறது? ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிற? ஏன் நீ ராஜா நான் வேலைக்காரியா என்ன? அப்படி இல்லை நம்ம வேலை தானே, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்ல. அப்புறம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணே வேலைக்கு போனால் நான் என்ன உன்னை வேலைக்கு போக சொன்னேன்னா? வீட்டு வேலையும் பார்த்து வெளி வேலையும் நீ பார்க்குறேன்னு அழுத்துக்கிற. நான் உன்னை வேலைக்கு போக சொல்லலையே. சரி, நான் வேலைக்கு போகல, நீ சொல்லி கட்ட மாட்டேல்ல, சும்மா தானே வீட்டில் இருந்த, நீ என்ன சம்பாரிச்சியன்னு அப்படி இருக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க சாப்பிட்ற தட்டை கூட ஒரு பெண் தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இதே பெண் சாப்பிட்ற தட்டை ஒரு ஆண் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ற தட்டை அவங்க கொண்டு போய் வாஷ் பண்ணால் என்ன தப்பு? அவங்க போகிற ட்ரெஸ்ஸை அவங்க வாஷ் பண்ணால் என்ன தப்பு? 3 பேருக்கு செஞ்சாலும் வேலை தான், 1 பேருக்கு செஞ்சாலும் வேலை தான். ஏன்னா நீ வேலைக்கு போகிற, நீ வீட்டில் இருக்கியே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்களும் வேலைக்கு போனால் உன் கொழுப்பு, அதனால் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க. இதில் என்னென்னா, பெண்கள் பெற்ற அப்பா அம்மாவை தான் தப்பு சொல்லணும். பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா போதுன்னு கட்டி கொடுத்துட்றாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கட்டி கொடுக்காதீங்க. உங்கள் பொண்ணை பிடிச்சிருந்தா, லவ் பண்ணால், உங்கள் பொண்ணு வேணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் கட்டி கொடுங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்க பொண்ணு செட்டி கிடையாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த பையன் அக்கறையாக பார்த்துப்பான். நாளைக்கு குழந்தை பிறந்தா கூட இந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தா பகலில் அவன் வேலை பார்ப்பான். இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சுடுதண்ணியாவது வச்சு கொடுப்பான். அந்த மாதிரி ஆண்களை தயவு செஞ்சு தேடுங்க. நான் என்ன சொல்வேன்னா, பெண்களுக்கு ஆண்கள் துணை கிடையாது, ஆண்களுக்கு தான் பெண்கள் துணையாக இருக்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லா பெண்களும் கல்யாணம் ஆகாமல் தனியாக இருக்கிறதே நல்லது. அப்போ தான் உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் என்ன சாதிக்கணுமோ அதை சாதிக்கலாம். ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பாய்.